அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நேயர்களே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு லக்னம் தெரியும், ராசியும் தெரியும் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் லக்னத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய ராசிகளை பார்த்து கொள்ளுங்கள், ராசியின் அடிப்படையில் உள்ள ராசிகளையும் பார்த்துங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக 100% அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ராசி பலனானது உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 9/4/2025 இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை, வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து 99 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னும் 226 நாள் கையில் இருக்குது. இன்றைக்கி வளர்பிறை துவாதசி. இந்த துவாதசியின் பேர் தமன துவாதசின்னு பேர். இந்த காமன் தகனம் அப்படின்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. காம தகனம் அப்படின்னு வச்சுருந்தோம்னா தகன ஏகாதசி அப்படின்னு. மக நட்சத்திரம். இன்றைய நாளிலே ஆளும் கிரகம் அப்படின்னா புதன், விஷ்ணு. இன்றைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அப்படின்னா காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1:30 வரை. குளிகை காலம் 10:30 12 மணி வரை. யமகண்டமானது இன்றைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். கரணம் காலை 6 7:30 வரை இருக்கும். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு 0 நாழிகை 42 வினாழி. இன்றைக்கு சூரிய உதயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா காலையில் 6 மணிலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிச்சிடும் சூரிய உதயம். இன்றைக்கி 6 மணி 6 நிமிஷத்திலே உதயம். இன்றைக்கு சந்திராஷ்டமம். ஏன்னா மக நட்சத்திரம் அப்படின்னா சந்திராஷ்டமம் எங்கே வரும்னா உத்திராட நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில், அதாவது தனுசு ராசி மகர ராசி இந்த காம்பினேஷனில் வரும். இன்றைக்கு சார்ட் பிரகாரம் கிரகங்களின் சாரங்கள் எல்லாம் கோட்சாரங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு அப்படி பார்த்தாக்க, சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் ராகு அப்படிங்கிறவங்க நமக்கு மீன ராசிக்குள்ளே இருப்பார். குருவானவர் ரிஷபராசியில் இருப்பார். கடகராசியில் செவ்வாய் இருப்பார். சிம்ம ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசம். கன்னியில் கேது, கும்பத்திலே சனி. இந்த சனீஸ்வரன் பகவான் 12ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது மீன ராசிக்கு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த தன்மையானது கொஞ்சம் மாற்றம் கொடுக்கக்கூடிய தன்மை. எப்படின்னா இது வாக்கியப்படி 12ஆம் இடத்துல, திருக்கணித பிரகாரம் மீன ராசிக்குள்ளார. அப்போ 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு அங்கே இருக்கும், இங்கே மாறி இருக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய நாளிலே நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது பேச்சு குறை நீக்கக்கூடிய கோயில் எதனா இருக்கா அப்படின்னா, மதுரையில் பேச்சி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு. யாரெல்லாம் குழந்தைகளுக்கு பேச்சு வரலை அப்படின்னா இங்கே போய் வேண்டினா பேச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நல்லா பயன்படுத்தி கொள்வது நல்லது. இன்றைக்கு ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாள். காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் பூம்பாவை அப்படிங்கிற தாயாரை உயிர் பெற்று திருப்பி அருளிய நாள். இன்றைக்கி சாயங்காலம் 63 பவனியெல்லாம் வரக்கூடிய நாள். இன்றைக்கு ஒரு நல்ல வைபவமான நாள். திருச்சுழியிலே திருமேனிநாதர் திருக்கல்யாண நாளும் இன்றைக்கு வாமன துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துவாதசியில் பல வகைகள் உண்டு. அதிலே இன்றைக்கி வாமன துவாதசி அப்படின்னு பேர் உண்டு. இன்றைய நாளிலே நாளின் அதிதேவதை அப்படின்னு பார்த்தா புதனுடைய பகவானே ஆகிட புதன் பகவான் அப்படிங்கிறது ஆகிடும். புதன்கிழமைனால பச்சை காய்கறிகள், தோட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம்.
கல்வி பொருட்கள் எல்லாம், எழுது பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். இன்றைக்கி வாங்க வேண்டாத விஷயம்னா அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்க வேண்டாம், மருந்து சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்க வேண்டாம், கேஸ் மாதிரி சிலிண்டர்ஸ்லாம் வாங்க வேண்டாம். நட்சத்திரத்திலே நீ மக நட்சத்திரம்னா மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவோம். விவாகம் செய்வது, பயிர் தொழில் செய்வது, வாகனம் ஏறுறது, ஆயுதம் பயில்றது, வாஸ்து பூஜை பண்ணுறது, கிணறு வெட்டுறது, மந்திரங்கள்லாம் சொல்கிறது, எப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். துவாதசியில் இன்றைக்கு வாமன துவாதசின்னு பார்த்தோம். தானியங்கள் தனங்கள் எல்லாம் செய்வது, சுப செலவுகள் செய்தால் நல்லது. நிலை உள்ள நிலை இல்லாத காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடியது துவாதசி. மத சடங்குகள்லாம் செய்யக்கூடிய துவாதசி. மகர மற்றும் துலா ராசிக்காரன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். முருகன்கிட்ட வழிபட்ட பிறகு என்னைக்குன்னா திதி சூன்யம்னு வந்துடும். இன்றைக்கு 2 கரணங்கள் உண்டு. பவகரணம் அப்படின்னு பவகரணத்தை பார்க்கும்போது யாத்திரை செல்வது, லக்ஷ்மி கடாட்சம் ஆகிருக்கும். பாலவகரணம்ங்கிறது சாஸ்தா வழிபாடு செய்வது. இந்த 2 வழிபாடுமே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். யோகத்திலே கண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட யோகம்னா படிக்கட்டு அப்படி. அப்போது கண்டம்னா படிக்கட்டு, ஏறுறது இறங்குறது இப்படிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏற இறங்குற மாதிரி கோயில் குளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட்டுறதெல்லாம் இன்றைக்கி அமைக்கலாம். இந்த ரெஸ்லிங் சொல்லுங்க, மல்யுத்த பயிற்சிகள் எல்லாம் இன்றைக்கி பண்ணுறதா தான் செய்யலாம். சத்திரிய காரியம்னு சொல்லுவார் பேர், அது பேர். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல செய்து அதனுடைய பங்குகளை பலன்களை பெறலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிகளுக்கான பலன். மேஷ ராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவானோடு சேர்ந்த சூரியன் அப்படின்னு பார்க்கக்கூடிய 12ஆம் இடம் உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஆனால் அந்த சூரியன் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்குள்ளரே நமக்கு சந்திரனான பிரவேசத்தினாலே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது கடகத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இண்டிகேட் பண்ணுறார். இந்த செவ்வாயானவர் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா கும்ப லக்னத்தை பார்க்கிறார், கும்ப ராசியை பார்க்கிறார். கும்ப ராசிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து 11ஆவது இடம். குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகிறது என்ற இண்டிகேஷன் கொடுக்குறார். இந்த 12ஆம் இடத்திலேருந்து பார்க்கக்கூடியதானது மீன ராசியிலிருந்து கன்னி ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையானது 5 கிரகங்களுக்கு இருக்கிறது. ஒன்று உங்களுடைய சூரியன், சனி பகவான், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, கேதுவை பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்திலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது அலைச்சலை கொடுக்கும் சூரியனுக்கு. ஆனால் அவர் 12இல் இருப்பதனாலே அலைச்சலால் கொஞ்சம் விரயங்களை கொடுப்பார்னு மனசில் வச்சுக்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது புதனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய கலத்தரத்துக்கு ஏதோ உடம்பு படுத்தணும்னு எடுத்துக்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் வியாதியை கொடுக்கக்கூடியது அமையுது. அது 12ஆம் இடத்துனா வியாதி சரியாக போய்டும். நம்ம மருத்துவரை நாட வியாதி சரியாக போகும். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அது வந்து செலவும் வரவும் ஒன்றாக ஈக்குவல் பண்ணி விட்டுரும். 2ஆம் இடத்துல குரு அமர்வது பணத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறனால பணம் வரும், கொஞ்சம் செலவும் உண்டு அப்படின்னு 2 ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடும். 2-6 என்ற எண்ணும் குரு வழிபாடும் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். விஷ்ணுவை வழிபடுவது அது ரொம்ப சால சிறந்தது. அதனால் இன்றைக்கு வாழ்க்கையிலே பல விதமான புதிய பரிமாணங்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியிலேருந்து 4ஆவது இடம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல சந்திரனுடைய பயணம். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான விஷயங்களை மாற்றி போடக்கூடிய விஷயங்களாக அமைக்கக்கூடியவர். இவர் அங்கேருந்து பார்த்து கொண்டிருப்பது 8ஆம் இடமான உங்களுடைய கும்பராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
கும்பராசி பார்க்குறா அவருடைய 8ஆம் இடம் அவங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கலாம். தொழில் வர்த்தகம் விஷயத்திலே சில பயங்கள் வந்தாலும் சந்திரனானவர் அந்த இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு பண வரவை கொடுப்பார். சின்ன சின்ன காரிய தடையோடும். காரிய தடை இருக்குமா? ஆமாம், கொஞ்சம் இருக்கும். ஆனால் பண வரவு கன்ஃபார்மாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 6ஆம் இடமானது கேதுவின் சாரமாக இருக்கும். அந்த கேது அங்கே உட்கார்ந்துருக்கிற போது 6ல் கேது உட்கார்ந்தா எப்படி இருக்கணும்? லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்னு கண்டு அது குரு வந்து பார்க்கறதுனாலே பணம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பைசா எப்படி இருந்தாலும் வந்துடும் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ரிஷப ராசியிலிருந்து 4வது இடமானது சூரியனுடைய இடம், தாயாரின் இடம் அப்படின்னு சொல்லலாம். தாயார் மூலிமா ஒரு நல்ல செய்தி உண்டு, வெற்றிகள் உண்டு, பண வரவு உண்டு, சந்தோஷம் உண்டு, தனம் உண்டு. அவருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 4க்குரியவன் 3ல் அமர்ந்திருக்கிறான்னு பார்க்குறோம். 4க்குரியவன் 11ல் அமர்ந்திருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு வரவுகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். 7ஆம் அதிபதியானவர் 3ல் அமர்ந்திருக்கிறான்னு பார்க்குறோம். 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானம். இவர் 3ல் அமர்ந்தனால ஒய்ஃப் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது புரியுது. அதனால் கொஞ்சம் மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறத கொஞ்சம் காதல் வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் இனிய நாளாய் அமைந்துவிடும். 1-5 என்ற எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு நல்லதொரு புதிய வாழ்க்கையும் பலத்தையும் ஏற்படுத்தும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கான தொழில் அப்படிங்கிற இடத்துல. தொழில் ஸ்தானத்தில் உங்கள் புதன் அமர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா பிரயாணத்தை கொடுப்பார், இடப்பெயர்ச்சி கொடுப்பார், சின்ன சின்ன அலைச்சல்கள் கொடுப்பார், அதனால் லாபத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்துல 11வது அதிபதி அமைப்பது நல்ல பைசா கொடுக்க போகிறான்னு அர்த்தம். சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் அதிலிருந்து வெற்றிகளை கொடுக்க சூழ்நிலை கொடுத்து விடுவார். மருத்துவ செலவெல்லாம் இருக்கும், ஆனால் டக்குன்னு சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. அட்டன் பண்ணால் மட்டும் போதும். 3ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால கொஞ்சம் காரிய தாமதங்களை ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு பைசா கொடுப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் பார்வையினுடைய பலமாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனியை பார்த்து கொண்டிருக்கிறார்னு பார்க்குறோம். இப்படி அவங்கள எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் பார்க்குறார். ஞானகாரகன் அப்படின்னா அம்மா சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்னு மனசில் இருக்கணும். அவங்க ஏதோ சொன்னாங்கன்னா கொஞ்சம் லிசன் த வேர்ட். அவங்க மூத்தவர்கள் அம்மா, மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவோம். அதனால் மாதா முதல்ல இருக்குன்னா அவங்க சொன்னதை கேளுங்க. ஏதோ லிட்டரலி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு பாடத்தை கொடுக்க போகிறது. தொழில் முறையிலே நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நல்லா எடுத்துக்கிடுங்க. அதனாலே இன்றைய நாளிலே 4 மற்றும் 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் அம்பிகையை வழிபடுவதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வைபையும் இன்றைக்கி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளம். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார பார்த்தோம்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் உட்காரக்கூடிய இடத்துலேருந்து செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 5க்குரியவர், குழந்தை ஸ்தானம். இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா அவர் 10க்குரியவர். ஸோ பைசா எப்படி இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி குழந்தைகளுடைய அனுகூலம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு மனசில் எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனே போய் உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்சம் செலவு உண்டு. ராசிநாதன் பார்க்கக்கூடியது உங்களுடைய 8ஆம் இடத்தை. அப்படின்னால கொஞ்சம் உடல் பாதைகள் உண்டு. ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே நமக்கு கேது அமர்ந்திருப்பது பைசா வரவை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 4ஆம் இடமான துலா ராசிக்காரரான இந்த
சுக்கிரன் துலாத்துக்கும் மற்றும் ரிஷபத்திற்கு உரியவர் இவர் மீனத்திலே அமர்ந்திருக்கிறார். மீனத்திலே 9ஆம் இடத்திலே அமர்ந்ததனாலே திடீர்னு வரவு, பைசா வரவு திடீர்னு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு பைசா வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இன்றைக்கி சிம்மராசி கடகராசிக்கு அமைய போகிறது. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி ஒன்று உண்டு. அந்த பின்னணியை ஏற்படுத்தி கொடுப்பது யார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானுடைய தன்மை. ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிறது சனீஸ்வரன் பகவான், அவர் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 9ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லது இல்லை என்றாலும் அவருடைய தன்மையினாலே வேலை செஞ்சால் காசு அப்படிங்கிறது நல்ல தன்மை இருக்குது இல்லையா, அந்த தன்மையினாலே உங்களுக்கு முயற்சியிலே பலவிதமான பலன்களை கொடுப்பார். ஆனால் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது எப்படி பண்ணால் ட்ராப்பாக வாட்டர் விழுந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போமே, கீழே பாறை இருக்குது, பாறை கல் இருக்குது, ஒரு சொட்டும் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த இதில் போய் பார்த்திங்கன்னா அந்த பாறை குழியாக அது கரைஞ்சி போயிருக்கும். அப்படி சிறு துளியாலே அந்த பாறையை உருக்க முடியும். அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை சின்னதாக பண்ணினாலும் எப்படி பாறை தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்க முடியும், வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்ற சூட்சுமத்தை தெரிந்தவர் நீங்கள். அதை பயன்படுத்துவதற்கு 3-7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைக்கு மனதிலே அவ்வளவு சக்திகளையும் கொடுக்கக்கூடிய சக்தி தேவதையை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இந்த நாளை இணைய நாளை அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க. வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்க போது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் உள்ளே வந்துட்டார். உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களை மனத்திலே கொண்டு வந்துட்டு நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தனாலே உங்களுக்கு மனசிலே சில பயங்கள் உண்டு. நான் ஜிம்மு போய் நான் ஹெல்த்தெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும், என்னுடைய ஹெல்த்தை டெஸ்ட் பண்ணிக்கணும், நான் அப்பப்போ போய் பார்த்து நான் வெயிட் இல்லை வேறு இருக்கேனா இறங்கியிருக்கேனா செக் பண்ணிக்கணும்னு நிறைய மனசில் குழப்பம் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நான் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ண ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை சர்டிஃபை பண்ணிக்கூடிய நாள். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடும்பம், வாக்கு, தனம் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது அமர்ந்திருப்பது ஞானத்தை கொடுப்பதாக அமைந்திருந்தாலும் சில விதத்தில் பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு சிக்னஸை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. உங்கள் ராசிநாதனான சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்துலேருந்து பார்ப்பது அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறத ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதனுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வரக்கூடிய நாட்களிலே இந்த கேதுவானவர் உங்களுடைய ராசிக்குள்ளரே பிறைய போகிறார். அதனால் இப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க, பிள்ளையார் வழிபாடு ரெகுலராக பண்ணுங்கள். இன்றைக்கி புதன் கிடச்சி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. 2ஆம் இடத்துக்கான புதனும் அங்கேருந்து தான் பார்த்துட்ருக்கிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறேன்னா மனசில் கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார். அப்படிங்கிறதும் ரெட்ரோகேஷன் வக்கரத்தில் வேறு உட்கார்ந்ததுனால அந்த பயத்துலேருந்து வெளிப்போக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரி பலன்களாக காட்டிவிடும். இதை பண்ணிட்டா சரியாகப்படும். இந்த செவ்வாயானவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக துலா ராசியை பார்த்து விடுகிறார். துலா ராசி என்றது உங்கள்கிட்ட 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னா சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. தன லாபத்தை செவ்வாயினால் தைரியத்தினால் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறதுன்னு புரிஞ்சிட்டோம்னா இன்றைக்கு 2 மற்றும் 6 என்ற எண்களை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பல புதிய பரிமாணங்களை ஏற்படுத்தும் இனிய நாளாய் என்று அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பார்த்தா புதன், இவர் நேராக உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். 5 கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். சூரிய, சனி, சுக்கிர, புதன், ராகுவோடு சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் அங்கே அமர்ந்து கொண்டு தனத்தை பார்க்கிறோம். அந்த தனத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயானவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் பார்க்கக்கூடியதானது உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். 6ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதனாலே மகிழ்ச்சி உண்டாகும். 11ஆவது இடத்திலிருந்து 2ஆம் அதிபதியை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய். அதனாலே வாழ்க்கையிலே பண வரவுக்கும்
புதிய எதிர்பாராத சூழ்நிலையில் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. இந்த 2க்கும் 8க்கும் உரியவனான நம்ம 2க்கும் 9க்கும் உரியவனான சுக்கிரன் அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் 7 அமர்ந்துட்டால் அவருடைய காசு எப்படி வரும்னா, அப்படி ஃபண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, நல்ல காசு உண்டு, லக்ஷ்மி கடாட்சமாக உண்டு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வராமல் அது தடைப்பட்டு வரும் அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க, ஆனால் கொஞ்சமாக வந்தது அப்படின்றது தான் வந்துட்டுருக்கும். ஆனால் பணம் வரும். 9ஆம் இடத்துல இருக்க குருவின் வாழ்த்தும் அருளும் உங்கள் பின்னாடியே இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலாம். இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால தாராளமாக இடப்பெயர்ச்சிகள், கடை மாற்றுறது, பிரயாணம் செய்வது, அதனால் வேலை மாறுவது, இதெல்லாம் தைரியமாக பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும். குருவுடைய பார்வை கடாட்சம் இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதனால் அவருடைய கடாட்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அவர் பார்த்துப்பார். சொல்லுவாங்கல்ல, எவனாக இருந்தாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லி, அதுமாதிரி மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு அது குரு பார்த்துப்பார். உங்களுக்கு தாயாரின் அனுகூலமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுனாலே தாயாரை நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற சூட்சமத்தை புரிந்து கொண்டிருக்கிறானால் நீங்கள் இன்றைக்கு 2 மற்றும் 7 என்ற எண்ணை மனத்திலே நல்ல அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், தாயார்னோடனே சக்தி தேவி மனசில் வந்துடணும். அந்த சக்தியை வழிபடுவதனாலே உங்களுக்கு பலன்கள் உண்டு என்பதை தீர்மானமாக புரிந்து கொண்டிருக்கனாலா இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே உங்களுக்கு இனிய நாளாய் அமையும். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 11வது இடம் என்ற இடத்திலே சந்திரன் பிரவேசமாவது மக நட்சத்திரத்தில் இருக்கிறது காரிய வெற்றியை தருவதாக அமைகிறது. அவர் அங்கே உட்கார்ந்துட்டு பார்க்குற பார்வையில் பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தைகள் மூலியமாக கூடக்கூடிய லாபங்கள் எல்லாம் வரப்போகிறது. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் உண்டு. குழந்தைகளில் சில தடைகள் இருந்தாலும் வெற்றிகள் உண்டு அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம். செவ்வாயானவர் பார்க்கக்கூடியது 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் உட்கார்ந்து தொழில் ஸ்தானத்திலேருந்து உட்கார்ந்து பார்க்கிறார். 10ஆம் இடத்துல செல்வாய் பயத்தை கொடுத்தாலும் 4ஆம் பார்வையாக பார்ப்பது விரோதத்தை கொடுக்கும் ரிலேஷன்ஷிப்பில். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கணும். ராகு உட்கார்ந்துருக்கிறது 6ஆம் இடத்துல லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. பண வரவுகள் திடீர்னு எதிர்பார்க்காத பண வரவுகளை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவீர்களானால் உங்கள் உறவுகள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி தருவார்கள் அப்படிங்கிற சூட்சமத்தை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்துலேயும் நான் ஃப்ரிக்ஷனாக இருப்பேன், நான் எல்லாத்துலேயும் நானாக தான் இருப்பேன், அடுத்தவனை உள்ளே விட மாட்டேங்கிற அந்த தடையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். 7ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் இல்லையா? அந்த செவ்வாயுடைய பார்வையினால் வரக்கூடியது உங்களுக்கு அவ்வளவு லாபத்தை கொடுக்கும்னு மனசில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பயத்தை தூக்கி ஓரம் வச்சுருங்க. தேவையில்லாமல் அடுத்தவனுடைய போய் காசிப் ரிலேட்டடாக பேசுகிறதெல்லாம் விட்டுடுங்க. புறம் பேசுவதுன்னு சொல்லுவாங்க. புறம் பேசுவதை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செவ்வனை செய்வீர்களானால் உங்களுக்கான பலன் உங்களுக்கு எதிர்நோக்கி காத்திருக்குதுன்னு எல்லாம் மனசில் போடுங்க. தேவையில்லாத இதுக்கு பேசி மொபைலை போய்ட்டு நோண்டுறதே விட்டுடுங்க. ஏன்னா 3ஆம் இடம் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனா மொபைல் ஃபோனு சும்மா தேவையில்லாம் நோண்டாதீங்க, தூக்கி வைங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது முயற்சி திருவினையாக்குன்னு முயற்சி மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி செல்ஃபோன் தோன்றதில்லை இல்லைன்னு போடுங்க. இதெல்லாம் உங்களுடைய ஓத்து. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மாற்றத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா 11க்குரியவன் சூரியன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதை டக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை நோக்கி வாழ்க்கையை பயன்படுத்தேன். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். சனி ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிற இடமும் நல்லா தான் உட்காந்துருக்கிறாரு. பைசா வந்துடும். எப்படி இருந்தாலும் உழைத்ததுக்கான பைசா கிடைத்தா சந்தோஷமாகிடுவீங்க இல்லையா? அப்போ 2, 6 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சக்தி தேவி இல்லை துர்கை தேவி வழிபாடு ரொம்ப நல்லது ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இதையும் நீங்கள் செய்தீர்களானால் இந்த நாள் மட்டுமில்லை எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளை அமையும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. குருவின் நேரடி பார்வை உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் பரிமாணத்திலையும் கொடுத்து இருக்கிறது, சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பூமி வர்த்தகம் தொடர்பான அனைத்து விதமும் சில லாபங்களை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பாடுபடுவதனாலே கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிற 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தினால
அவருடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே சில செலவுகள் உண்டு அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்தையும் அவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கொஞ்சம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வில்லங்கம் உண்டு அப்படிங்கிறது இருக்குது. குருவுடைய தன்மையின் பார்வையினாலே லாபத்தை பார்ப்பதனாலே லாபம் உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட லாபமாக இருந்தாலும் லாபம் பர்மனெண்ட்டாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடியதான சூரிய சுக்கிர புத சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொருள் வரவு உண்டு, கொஞ்சம் கொஞ்சம் செலவெல்லாம் உண்டு, மருத்துவ செலவெல்லாம் உண்டு, குழந்தைகள் ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள் உண்டு. தவறுதலாக சில வேலைகள் செய்து அதனால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஆனாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசா கொண்டு வந்துடுவீங்க. எப்படியான பைசா வந்துடும், கவலைப்படாதீங்க. பைசா மேட்டர் நான் சொல்லுவேன், ஹிந்தியில் சொல்லுவான் பைசா கா பாத் அப்படின்வான். பைசாக்கு மட்டும் பேசுனீங்கன்னா போதும், அது கிடச்சிரும். லாபம் உண்டா அப்படின்னா லாபத்தை கொடுப்பதற்காகவே நம்ம நேராக தனகாரகன் உங்களை பார்த்துட்ருக்காங்க, லாபத்தை கொடுத்து விடுவார். குடும்பத்தில் நார்மலாக சொல்லுவான் கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். படுக்கை சுகமும் சுகமாக வைத்து கொண்டே அதெல்லாம் நல்லபடியாக அமையும். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை 5 மற்றும் 6 என்ற எண் உங்களுக்கு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த நாளை மேலும் இனி நாளை அமைப்பதற்கு முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகனை வழிபட நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு பரிமாணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். யூ வில் கோ டு நியூ ஹைட்ஸ் அப்படின்னு புதிய உயரத்தை உச்சத்தை தொடக்கூடியவராக நீங்கள் அமைவீர்கள். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 8ல் செவ்வாய் அமர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே செவ்வாயோட தன்மையில் பயத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கும். 9ஆம் இடத்திலே சந்திரன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் காரியத்தில் தடைகள் கொடுப்பார். சந்திரனுடைய பார்வையானது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பண வரவை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு ஈக்குவல்ஸ் பெனிஃபிட்டில் ரெண்டுமே நடக்கும். வரவும் நடக்கும், செலவும் நடக்கும். மாற்றி இதோடைய காம்பினேஷன் இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மீனராசிக்குள்ளரே சுக்கிரன், புதன், சூரியன், சனி, ராகு இவங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தொழில் அடிப்படையில் சில விரோதங்கள் வரும். அந்த விரோதத்தெல்லாம் கரெக்டாக அங்கங்கே அப்படியே டச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சரியாக போடும். நீங்கள் வார்த்தை விடும்போது கரெக்டாக வச்சுக்கணும் வார்த்தையெல்லாம். அதுவும் சனி ஸ்பெஷலாக கொஞ்சம் ஃபில்த்தி வேர்டுன்னு சொல்லுவான். விட்டு கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி அவஸ்தைப்படும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக வார்த்தைகளை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ரிலேஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அவங்களோட கொஞ்சம் உறவோடு இருந்தீங்கன்னா போதும். உறவாடுதல் அப்படிங்கிற வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல்னு வார்த்தையோடு சேர்ந்தது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த நான் அப்படிங்கிற எண்ணத்தை தனிமைப்படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரியாக போடும். உங்கள் ராசிக்குள்ளார இருக்கக்கூடியது அந்த ராசிநாதனானவர் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் நல்ல ஸ்திதியில் இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு வார்த்தைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடும். இந்த நாளே மேலும் இனிய நாளை அமைத்து கொள்வதற்கு 8 மற்றும் 1 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையப் போகிறது. பெருமாளை வழிபடுவது அப்படின்னா ராமபிரானை வழிபடுவது. இன்றைக்கி புதன்கிழமையாக இருந்தனால ராமன் வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். ராமான்னு ஜபத்தை பண்ணினாலே பலவிதமான பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதனாலே புதிய பரிமாணங்களும் வாழ்க்கையிலே விரோதம் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் ஒரு இனிமையான சுகமான ஒரு என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு முடிச்சிட்டில்ல, மகரம் தான் சொல்லுவோம்ல, சரி ஓகே சாரி. வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 2ஆம் அதிபதியாக உட்கார்ந்துருக்கிறது உங்கள் ராசிநாதனே உட்கார்ந்துருக்கிறார்.
மூலத்திருகோண ராசி அப்படின்னு சொல்லுற இடத்துல உட்காந்துருக்கார். ஆனால் செவ்வாய் தன்மையான பார்த்து கொண்டு இருப்பதனாலே உங்களுக்கு பண வரவுகளுக்கு அத்தனை விதமான தைரியத்தையும் கொடுத்துட்டார். அதனால் தைரியம் வருவதற்கான வாய்ப்புகளை வெற்றி போதும் பணம் வந்துடும். உங்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறக்கூடிய காலத்தில் அங்கே இடத்துல தான் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். திருக்கணித பிரகாரம் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வாக்கியத்தின் பிரகாரம் அமைந்தாலும் திருக்கணித பிரகாரம் பணமே கொடுத்து விடுவார் அப்படிங்கிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அதனாலே சூரிய சனி சக்கர புதன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பணத்தை கொடுப்பதும் நன்மையை கொடுப்பதும் லாபத்தை கொடுப்பதுமாக அமைந்திருக்கிற சூழ்நிலையிலே உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்மையை பார்க்கிறோம். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். அப்போ சின்ன சின்ன பயங்கள் இருக்கும். 8ஆம் இடத்திலே மகம் அப்படிங்கிற இடத்துல சந்திராஷ்டமம் உண்டு. உத்திராட நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இன்றைக்கி நடத்தினீங்கன்னா வேலைகள் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் பதறின காரியம் செதறிடும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இன்றைய நாளிலே குருவானவர் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. குழந்தை விஷயத்தில் நல்லது ஒரு பலன்களை கொடுப்பதாக அமைகிறது. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக பிளான் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் கையில் தான் இருக்குது. நார்மலாக சொல்லுவோம் உங்களோட வெற்றி உங்கள் கையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்கள் வெற்றியை நல்லா தீர்மானம் பண்ணுகிறார். ஏன்னா அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறது. ஞானகாரகனுடைய பார்வை தன்மையானாலே உங்களுடைய ராசிநாதனே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே அவர் தன்மையிலே உங்களுக்கு தெளிவான ஒரு சார்ட் கிடைக்கும். நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும், என்ன பண்ணால் காசு வரும், என்னெல்லாம் பண்ணால் ஃபேமிலியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், இப்படி அடுத்த கேள்விகளுக்கான ஆன்சர்லாம் இருக்குது. நிதானமாக உங்களுடைய மெய்யியல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மார்த்த குருக்களை கேட்டு செய்யக்கூடிய கன்சல்டன்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நாளிலே 2, 4 என்ற எண் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்கிறது. சிவபெருமானின் வழிபாடும் அதே போல் நமக்கு இன்றைக்கு ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயமான புதன் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளின் வழிபாடும் ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பெருமாள் சிவபெருமான் சிவா விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பிள்கள்லாம் இன்றைக்கி போகிறது ரொம்ப நல்லது. அடையார் சென்னையில் ஆத்யந்த பிரபு அப்படின்னு சொல்லக்கூடியதில் விநாயக பெருமானும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி வழிபாடாக வைத்துக்கொள்வது. அர்த்தநாரீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவ வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாடாக வைத்துக்கொள்ளும்போது இந்த நாள் மட்டுமில்லை வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதனை போய் அங்கே உட்காந்துட்டார். சூரியன், சனி, சுக்கிரன், புத மற்றும் ராகு. 2ஆம் இடத்தின் அதிபதியே எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா உங்களோட 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். ரிஷபராசிக்குள்ளார குரு அமர்ந்திருக்கிறார். 4லே போய் அவர் அமர்ந்துவிட்டு பார்வையால் பார்க்கக்கூடியது உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஐ அவர் பார்ப்பதனாலே உங்களுடைய காரியங்களிலே சில பயங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த பயத்தினாலே வரக்கூடிய தன்மைகள் குடும்பத்தில் நீங்கள் இம்போஸ் பண்ணுவீங்க. அப்போ அதனால் தேவையில்லாத மனக்கலக்கங்கள் உண்டு. முதல்ல அந்த கலக்கத்தை தூக்கி வரவீங்க. தேவையில்லாதுன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறீங்க? ஏதாவது உடம்பு முடியலாம் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் குழப்பம் மட்டும் இருந்தாலும் அப்படி ஓர வச்சுருங்க. அதுவும் பயமுறுத்தத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. 7.5 சனி சார் நீங்கள் வந்துட்டீங்க, அதுக்குள்ளே பாத சனி சார்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் 7.5 சனிலாம் இருக்குது, போகிற சனி தான். பாத சனி எனக்கு எப்படி இருந்தாலும் நல்லதான் செஞ்சுட்டு போவாங்க. தைரியத்தை கொடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல தைரியம் புருஷ லட்சணம்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்க சொன்னாங்கன்னா சுக்கிரன் தன் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய பண வரவை தடுத்து விடுவார். புரிஞ்சுங்களா? அதனால் நீங்கள் செய்யக்கூடியது உறவுக்காரங்களாம் பார்ப்பேன், 4 கிட்ட நல்லா இருக்கேன்னு பேசுவேன். அப்படி நல்லா இருக்குன்னு பேசுனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லா விஷயம் நல்லது நடக்கும்னு மனசில் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ராஃபிட் எல்லாம் வரும். 9ஆம் இடம் பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்க சுக்கிரன். அந்த சுக்கிரனானவர் உங்களை 2ஆம் இடத்துல அமர்ந்துன்னா 4, 9 தொடர்புடையவர் 2ல் அமர்ந்தால் பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் பாத சனி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு சனீஸ்வரன் இருக்காருன்றதில் தூக்கி வச்சுட்டிங்கன்னா கும்பராசிக்காரன் ஃபங்க் அவங்க நல்லா தூக்கி வைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சார். கஷ்டம் போகும் சார், மனசால் நீங்கள் கஷ்டம் போச்சுன்னு நினைங்க. முதல்ல
அந்த கஷ்டம்னு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அதை கட்டி நீ அழுறீங்க, அதை தூக்கி ஓரம் போடுங்கன்னு சொல்லுவேன். அதை ஓரம் போட்டு நீங்கள் பாருங்கள், எல்லாம் விவரமாக புரியும். கஷ்டங்கள் வருந்தால் சில விஷயங்கள் எல்லாம் புரிவதற்காக அப்படின்னு புரிந்து கொண்டீர்கள் என்றால் 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் நின்ற பெருமாள் அப்படிங்கிற வெங்கடேச பெருமாளை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் புதிய பரிமாணத்தை, குபேர சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்கள்னா இந்த நாள் மட்டுமில்லை, எந்த நாளும் உங்களுக்கு நல்ல இனிமையான நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன், சுக்கிரன், சனி, புதன் மற்றும் ராகு, இதில் அந்த சுக்கிரனும் புதனும் வக்கரத்தில் அமர்ந்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். சுக்கிரன் வக்கரத்தில் இருக்கார், புதன் வக்கரத்தை விட்டு நிவர்த்தி ஆகிட்டார், அதனால் இன்னைக்கு அந்த வக்கர நிவர்த்தியான புதனும் இருக்கிறார். ஆனால் அவர் நீச்சத்தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையை பார்க்கிறோம். 4ஆம் அதிபதி அப்படிங்கிற பார்க்கக்கூடிய இந்த புதனான அமர்ந்தனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே சில பக்தி பிரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய மனநிலை இருக்கும். அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க. 7க்குரியவன் அப்படிங்கிறனால வீட்டில் சுகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுப்பா. அதனால் ஒய்ஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்டேங்கன்னா போதும். வார்த்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தைகள் பிரயோகப்படுத்திட்டீங்கன்னா, அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கக்கிட்ட பேசும்போது கரெக்டாக பேசுங்க. அவங்களுடைய தன்மையை குறைத்து அவங்கள மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் வாழ்க்கையை பாதிக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால வீட்டில் சண்டை வரும். குழந்தைய ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிடுங்க. தேவையில்லாத உங்களுடைய சாமர்த்தியத்தை குழந்தைகளுக்கெல்லாம் காட்டாது. உங்களுக்கு மனசே கொஞ்சம் அலபாய தன்மையை கொடுக்கும். ஏன்னா சூரியன் அமர்ந்திருக்கிறதுனாலையும் சனி அமர்ந்திருக்காலும் கொஞ்சம் புத்தி கொஞ்சம் மட்டுப்படுத்துவார். சனி, ராகு இவங்கெல்லாம் புத்தி மட்டுப்படுத்துவார். ஆனாலும் பணத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது தான் இந்த சுக்கிரத்தன்மைன்னு சொன்னேன் உங்கள் ஒய்ஃபு. அதனால் அவங்கள தன்னை கட்டிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைக்கி காசு வந்துடும். சந்திரனானவர் அமர்ந்திருக்கிறது சூரியனோட இடத்துல அமர்ந்திருக்கிறார், மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்றதும் வெற்றியை பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. விரயஸ்தானத்தை பார்க்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்போ தன விரயமானாலும் வெற்றி மூலியமாக வரக்கூடிய ஸ்தானங்களாக இருப்பதனாலே பணம் வரும். ஃபஸ்ட் ஹாஃபில் பணம் வரும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் செலவாகும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குவல் செலவு, ஈக்குவல் ரெசிப்ட், இந்த ரெண்டும் இருக்கும். மருத்துவ செலவும் வரும், உடனே செலவு சரியாக போயிடும். அதனால் பெருநீளாக இருக்குமா, தொடர்ந்து செலவு பண்ணுமா, அதெல்லாம் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. நார்மலாக இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் போவது மகிழ்ச்சியை தரும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சி, சந்தோஷம், கொஞ்சம் ஆரவாரம் அப்படிங்கிற சத்தங்கள் மைண்டில் இருக்கணும். உங்களுக்கு 5 மற்றும் 7 என்பது அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைக்கு சக்தி வழிபாடு, வாமன துவாதசின்னு பேர், இன்றைக்கி துவாதசி பேர். அதனால் முடிந்தால் வைணவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, இது ரெண்டுமே இன்றைக்கி ரொம்ப நல்ல சக்ஸத்தை கொடுக்கும். அதனால் இந்த நாளை இனிய நாளை அமைத்து கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அமைத்து கொள்வீர்கள். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, இதுவரை மேஷம் முதல் மீனம் வரையான ராசி பலனை பார்த்தோம். இதில் நிறைய கேள்வியெல்லாம் நார்மலாக வரும். நீங்கள் இன்னும் நல்லா எனக்கு சொல்லியிருக்கலாம், இப்படி சொன்னீங்களே ஆனால் இப்படி ஆச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் சில தீர்வுகள் இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது இப்படி இருந்ததுன்னா தொடர்புபடுத்தி எங்களுக்கு அனுப்புங்க. இந்தமே நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோடனே தொடர்ந்து அது ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். இதுக்கப்புறமும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம். ஆனால் ரெலவெண்ட் கொஸ்டின், ஷார்ட்டஸ்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், அது மாதிரி கரெக்டாக அந்த வார்த்தைகளை கோர்வையாக எங்களிடம் கேட்கும்போது அதற்கான பதில்களை தகுந்த முறையிலே நாங்கள் தர முயற்சி செய்கிறோம்.